வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையாக டேஸ்டியாக ஒரு வத்த குழம்பு டிஷ் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு போட்டிருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் சுண்டை வத்தலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கணும். இதை நீங்கள் கருக விட்டுறாதீங்க, அப்போ டேஸ்ட்டே மாறி போயிடும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அதுக்கோசரம் ரொம்பவும் இதுவும் இல்லாமல் ரொம்பவும் கருகாமல் லைட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு சாம்பார் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அது மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி சாம்பார் பொடியிலே நான் காரம் இருக்குது, அதனால் நான் தனியாக கொஞ்சமாக மட்டும் வெறும் தனியாக மட்டும் காரப்பொடியை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை இப்படி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இந்த அடுப்பில் இந்த பக்கம் சைடில் வச்சு தான் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணுறேன். இதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். இதே நீங்கள் அடுப்பில் வச்சு 1 செகண்ட் விட்டால் கூட இது கருகி போயிடும். அதோட கலர் டெக்ஸ்சர் மாறி போயிடும். அதனால தான் நான் சைடில் எடுத்து வச்சுட்டு இந்த சாம்பார் பொடி உப்பெல்லாம் போட்டிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அந்த சாம்பார் பொடி நிறையிற அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பெருங்காய பொடியும் ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ தான் நான் அடுப்பிலே வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த பக்கம் நான் புளியை ஊற வச்சுருக்கேன். 2 லெமன் சைஸை விட கொஞ்சம் பெரிய 2 லெமன் சைஸுக்கு கொஞ்சம் பெருசாக நான் புளியை இதில் வச்சு ஊற வச்சு இதை இதில் சேர்த்துருக்கேன். நான் குவான்டிட்டி கொஞ்சம் கூட தான் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் பண்ணி வச்சு நான் ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். 1 மாதம்னாலும் ட்ரஸ்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ், கெட்டே போகாது. அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். கெட்டு போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வத்த குழம்பு. இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு பாருங்கள், மேலே அப்படியே எண்ணெய் தெரியுதா? இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கெட்டே போகாது வத்த குழம்பு. இது நான் ரைஸு, ரா பனானா பொரியல் பண்ணியிருக்கேன், அதில் ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.